அமிகோஸ். ஸோ இன்னைக்கோட டிப் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கோட டிப் என்னன்னாக்கா வாய் வாசனை. வாய் வாசனை வர்றதுக்கு என்னென்ன காரணம், அதை எப்படி ட்ரீட் பண்ணலான்ட்டு சொல்லி இன்னைக்கு நான் சொல்ல போறேன். வாய் வாசனையை நாங்கள் டென்டல்ல ஹெலிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னாக்கா, வாய் வாசனை வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கிளீனா ப்ரஷ் பண்ணாதது மட்டும்தான் சொல்லிட்டு. அது கரெக்டானாக்கா அது ஒன் ஆஃப் த ரீசன். பட் அது மட்டும்னாக்கா இல்லை, கிடையாது. ஸோ என்னென்ன ரீசன்ஸ்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ரீசன், கிளீனா ப்ரஷ் பண்ணாததுனால சாப்பாடெல்லாம் அங்கேயே ஒட்டிட்டு வாசனை வர வாய்ப்பு இருக்கு. செகண்ட், ப்ரஷ் மட்டும்தான் பண்ணணும், நோ, டங்கை கூட நீங்க கிளீன் பண்ணணும். ஏன்னா டங்குல தான் நிறைய பாக்டீரியாஸ் போய் தங்குவோம். அவன் தான் நம்மளோட கல்பிரிட், இந்த வாசனைக்கு அவஸ்கரம். ஸோ அவனையும் நம்ம கிளீன் பண்ணணும். மூணாவது தான் அது மெயின் ரீசன் இஸ், நீங்க தூங்கும் போது எதுவுமே சாப்பிடாம வெறும் வயதா தூங்குனீங்கன்னாக்கா வாய் வாசனை வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு அது ஏதாச்சும் அசிடிட்டி இல்ல இந்த ஜர்டுன்னு சொல்லுவோம், அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னாக்கா கூட வாய் வாசனை வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதிகமா நீங்க ஆனியன்ஸ், இந்த கார்லிக் சாப்பிடுறீங்க பர்சனா இருந்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் த ரீசன். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் போயிட்டு பிளட் ஸ்ட்ரீம்ஸ்ல போயிட்டு வாய் வாசனை வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னாக்கா, நீங்க தூங்கும் போது வாயை திறந்துட்டு தூங்குறது இல்ல கொறுக்க விட்டு தூங்குனாக்கா சலைவா ஃப்ளோ கம்மியாகும் வாயில. ஸோ அப்ப நீங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே வாய் வாசனை வரும். ஸோ நீங்க எப்பயுமே ஹைட்ரேட்டா இருக்கணும், தண்ணி அதிகமா குடிக்கணும். தண்ணி இல்லாத காரணத்துக்கு கூட வாய் வாசனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிகமா தண்ணி குடிக்கணும். அப்புறம் லிப்ஸ் எல்லாம் ட்ரையா இருக்கிற ரீசன்ஸ் எல்லாம் டீஹைட்ரேஷன். ஸோ அதெல்லாம் குடிச்சிங்கன்னா இது சரியாகும். அப்புறம் சில டேப்லெட்ஸ் இருக்கு, அதில் வந்துட்டு அமோனியான்றது ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ அது அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஆப்வியஸாக அந்த டேப்லெட் வரும். ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணலான்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணலன்னா ப்ராப்பராக ட்வைஸ் அ டே ப்ரஷ் பண்ணிடுங்க. டங் கிளீன் பண்ணுங்க. மெயினா அந்த டங் கிளீனர்னு இருக்கும், ப்ரஷ்ல பண்ணாதீங்க, டங் கிளீனர்னு இருக்கும், அதை வாங்கி பண்ணுங்க. அப்புறம் நைட்டு வெறும் வாயத்தோட தூங்காதீங்க, சாப்பிட்டு தூங்குங்க. இந்த வாயை திறந்துட்டு தூங்குறது இல்ல கொறுக்க இருக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை அவ்வளோஷ்டம் கம்மி பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு அதோட ட்ரீட்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். ஓகே. அப்புறம் சில பேர் என்ன பண்றீங்கன்னாக்கா, வாய் வாசனை வந்தோடனே ஏதாச்சும் ஒரு மவுத் வாஷை வாங்கிட்டு யூஸ் பண்ணிடுவீங்க. அது பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும், பெர்மனண்டா உங்களோட வாய் வாசனையை ட்ரீட் பண்ணணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ப்ராப்ளம் இப்படிதான் இருக்கும். அது மேல அந்த நீங்க மவுத் வாஷ் எது யூஸ் பண்ணீங்களோ அது ஒரு மாஸ்க் மாதிரி தான் உங்களுக்கு ஹேக்ட் பண்ணுமே தவிர்த்து இந்த பிரச்சனையே போக்காது அது. ஸோ நீங்க போயிட்டு டாக்டர்ஸை மீட் பண்ணி அது என்னென்ன பிரச்சனை அதை கன்சல்ட் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். ஸோ இது யூஸ்ஃபுல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பை பை, இச்சிகோ இச்சி.